இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 18வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம், தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியாரும் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம், தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் மீகா புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மீகா புத்தகத்தில் பார்த்தோம்னா இன்றைய நாளில் ஆண்டவராய கடவுள் நமக்கு அளிக்கும் விடுதலையை பற்றி எடுத்துரைக்கின்றது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் விடுதலை, நாம் பாவத்திலிருந்து விடுதலை. அதாவது அவர் என்ன சொல்றார், அன்னைக்கு நம் மீது அவர் இரக்கம் காட்டுவார், நம் தீய செயல்களை அவர் மிதித்து போடுவார், நம் பாவங்களை ஆழ்கடலில் அவர் எரிந்து விடுவார். ஆழ்கடலில் நம்முடைய பாவங்களை எரிந்து விடுவார், நம்முடைய தீய செயல்களை தன்னுடைய பாதங்களால் மிதித்து நசுக்கி விடுவார், நம் மீது அவர் இரக்கம் காட்டுவார். அதாவது இன்னைக்கு அவர் என்ன செய்கிறார்னா, ஆண்டவராய கடவுள் அளிக்கும் விடுதலை என்னன்னா, நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய தீய செயலிலிருந்து, தீய சிந்தனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்றார். அதே தான் இன்றைய நாளில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய கடவுள் இந்த நாட்களில் நம்மளை தொடர்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரோடு இணைந்து வாழும் பொழுது அவருடைய மீட்பும் அவருடைய விடுதலை நமக்கு உண்டு என்பதை இன்றைய நாளில் முதல் வாசம் வழியாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அப்புறம் நம்முடைய பாவத்திலிருந்து தீய செயலிலிருந்து நம்ம விடுவிக்க வேண்டும், அதிலிருந்து விடுபட வேண்டும் சொல்றார். அதே போல இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால் நம்ம அருமையாக லூக்கா நற்செய்தியில் பார்க்கின்றோம். இவர் பாவிகளை வரவேற்று உணவருந்துகிறார், பாவிகளோடு உணவருந்துகிறார் என்பதை அவர்கள் சொல்கின்றார்கள். அதுதான் என்ன, இன்னைக்கு காணாமல் போன மகன் அவருடைய ஓமையை பற்றி இன்னைக்கு எடுத்து உரைக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஓமையை பற்றி. எப்படி தன் தந்தையோட நல்ல உறவு இல்லாமல் தந்தையிடம் சண்டை போட்டு சொத்தையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு போய் ஊதாரியாக வாழ்ந்து அப்புறம் தந்தையுடைய இரக்கத்தை உணர்ந்து தந்தையிட்ட வரும்பொழுது என்ன செய்கிறாரு, தந்தை ஏற்றுக்கொள்கிறார். அதான் நமக்கு அளிக்கும் விடுதலை, கடவுள் கொடுக்கும் விடுதலை, அவர் காட்டும் இரக்கம். அவர் காட்டும் இரக்கத்தை தான் நீ முதல் வாசகத்திலையும் பார்க்குறோம், இன்னைக்கு நற்செய்தி வாசகத்திலையும். அதான் எவ்வளோதான் நம்ம அவரை விட்டு பிரிந்து இந்த உலக நாட்டத்தில் இருந்தாலும், உலகத்துக்கு இருக்கிற அனைத்து பொருளுக்கு அடிமையாக இருந்தாலும், நம்ம உணர்ந்து இது தப்புன்னு உணர்ந்து நம்ம வரும்பொழுது ஆண்டவராய கடவுள் இரக்கம் காட்டுவார், நமது பாவங்களை எல்லாம் மிதித்து போடுவார், நம்முடைய பாவத்தை பாவ செயல்களை ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விடுவார், திரும்பி வராத அளவுக்கு. அதான் இங்கே நடக்குது. என்ன நடக்குது, ஊதாரி மைந்தன் அந்த காணாமல் போன மகனுடைய அந்த ஓமையில் இன்னைக்கு நடக்குது. அப்படி போய் திரும்பி வரும்பொழுது அவர் எந்த கோவப்படலை, அந்த மகனுக்கு மீட்பு கொடுக்குறாரு, விடுதலை கொடுக்குறாரு, புது வாழ்வு கொடுக்குறார். வந்தோடனே கட்டி அணைச்சு அவரை ஏற்றுக்கொள்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவக்காலத்தில் இருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பாவச் செயலுக்கு தீய செயலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்போம், நம்மளே செஞ்சுருப்போம். அப்படிப்பட்ட தருணங்கள் இருந்தால் மனம் வருந்தி மனம் மாறி கடவுள்கிட்ட வருவோம். இறைமகன் இயேசு நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளோதான் பாவிகளாக இருந்தோம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வரும்பொழுது நமக்கு கண்டிப்பாக மீட்பு கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அந்த விடுதலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இணைந்து ஜெபிப்போம். இன்று எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு அவருடைய வாழ்க்கையில் தான் சொல்கிறார், கடவுள் கொடுத்த அந்த மீட்பை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தார். அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு புனிதராக திகழ்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இதை உணர வேண்டும், நாமும் ஒரு புனிதர்களாக மாற வேண்டும். அந்த மகன் எப்படி திரும்பி வந்தாரோ, இரக்கம் கடவுள் காட்டினாரோ, தந்தை இரக்கத்தை காட்டினாரோ, அதே போல் நம்மகிட்ட இருந்து இது வரைக்கும் பிரிந்து போயிருக்கவங்க, நம்மள்ட்ட சண்டை போட்டு போயிருக்கலாம், பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கலாம், நம்மளை பிடிக்காமல் போயிருக்கலாம், அவன் நம்மள்ட்ட திரும்பி வரையில் இரக்கம் காட்டுவோம், அந்த மனதை கொண்டு வருவோம். அதை விட்டுட்டு கோபமாகவும் ஆங்காரமாகவும் இருக்காமல் இரக்கத்தை காட்டுவோம். இரக்கத்தை காட்டும் மக்களாக நம்ம வாழ இன்று நாளில் முயற்சி எடுப்போம். இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த நாட்களில் இணைந்து ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.